Hi TNPC Live students. நம்மளோட சீரீஸ்ல இன்னைக்கு 4th lesson பார்க்க போறோம். Polityல Constitution of India 10th standard பார்க்கறோம். So Constitution of India அப்படினா it's a vehicle of nation's progress. ஒரு nation வந்து progress ஆகணும் அப்படினா ஒரு nation வந்து முன்னேறணும் அப்படினா முன்னேற்றத்துக்கான ஒரு வெஹிக்கிள் தான் ஒரு 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 வாகனம் மாதிரி தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் கன்சர்ன்ட் வித் இன்ஸ்டிடியூஷனல் ஃபேப்ரிக் அண்ட் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட்டை எப்படி நடத்தணும், அந்த ஸ்டேட்லயோ இல்ல ஒரு யூனியன்லயோ ஒரு சென்ட்ரல் இதுலயோ எப்படி சட்டத்தை செயல்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேவா? ஸோ கான்செப்ட், இந்த கான்செப்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எங்க இருந்து வந்தது அப்படின்னா யூஎஸ்ஏல தான் ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து காப்பி பண்ணி தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத நம்ம எழுதியிருக்கோம். Okay, this is very important point. Note it down. Okay. So அடுத்தது பாருங்க. Need for constitution. What are the need? எதுக்காக constitution நமக்கு தேவை அப்படின்னா to govern us. நம்மள வந்து கவர்ன் பண்ணணும், அதுக்காக இது தேவை. ஓகேவா? நம்மள கவர்ன் பண்ணணும், அதுக்காக நமக்கு வந்து என்ன தேவை? கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தேவை. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தேவை. நம்ம வந்து பெரிய கண்ட்ரி, ஏகப்பட்ட மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிற போது what do we need? We need someone to govern us, இல்லையா? ஸோ அதுக்காக இது தேவை. அடுத்தது பிரின்சிபல்ஸ், அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்டேட் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற பிரின்சிபல்ஸ், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லக்கூடியதும் இதுதான். அதனால இது தேவை. அடுத்தது என்னன்னா நம்மளோட சொசைட்டியோட ஃபண்டமெண்டல் நேச்சரையும் இது நமக்கு வந்து சொல்லுது. சொசைட்டியோட நேச்சர் என்ன, ஒரு பேசிக்கா நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிற சொல்றதும் இந்த கான்ஸ்டிடியூஷன் தான். அடுத்தது இட் ஹெல்ப் இன் ஃபுல்ஃபில்லிங் த பிலீஃப் ஆஃப் த டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ். அதாவது ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு பிலீஃப் இருக்கும். அந்த பிலீஃப் எல்லாம் வந்து பூர்த்தி பண்றது தான் இந்த கான்ஸ்டிடியூஷனோட வேலை. ஓகேவா? This is just கதை தான், பட் யூ நீட் டு நோ why do we need constitution அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட். இதுல இருந்து நீங்க வந்து யூ ஹேவ் டு நோட் இட் டவுன் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஐ டெல் யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் ஃப்ரேம்டு பை கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஃப்ரேம்டு பை கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. இஸ் ஃப்ரேம்டு பை யாரு? கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி in the year 1946. செட் அப் பை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்னா கேபினெட் மிஷன் பிளான் 1946. அதாவது கேபினெட் மிஷன் பிளான் தான் இதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தது. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு ஒன்று பண்ணுங்கப்பா அப்படின்னு ஐடியா கொடுத்தது யாரு? கேபினெட் மிஷன். அதை உருவாக்குனது யாரு? கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. இந்த ரெண்டுலயும் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்க கூடாது. செட் அப் பை யாரு வந்து ஐடியா கொடுத்தது அப்படிங்கிறது கேபினெட் மிஷன், யார் உருவாக்குனது அப்படின்னா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ரெண்டுமே ஒரே இயர் தான் 1946. ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபினெட் மிஷன்ல ஒரு 3 பேர் வருவாங்க. ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேபினெட் மிஷன்ல 3 பேர், அதாவது இது வந்து பிரிட்டிஷ் ஆட்கள் வருவாங்க, இது வந்து நம்ம இந்தியா ஆட்கள் தான். பிரிட்டிஷ் ஆட்கள் 3 பேர் யாருன்னா, ஒன்னு வந்து கிரிப்ஸ். யாரு? கிரிப்ஸ், CRIPPS, சாரி CRIPPS, கிரிப்ஸ். அடுத்தது லாரன்ஸ், அடுத்தது வந்து அலெக்சாண்டர். ஃபர்ஸ்ட் யார் வரா? 3 பேர் வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரிப்ஸ், CRIPPS. அடுத்தது இன்னொருத்தர் யார் வரா? லாரன்ஸ். நம்ம ராகவ லாரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாரன்ஸ். அடுத்து 3வது யார் வரானா? அலெக்சாண்டர். ஓகேவா? ஸோ கேபினெட் மிஷன்ல 3 பேர், கிரிப்ஸ், லாரன்ஸ், அலெக்சாண்டர். இவங்க 3 பேர் தான் 1946ல வந்து சொல்றாங்க இப்படி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி நீங்க ஒரு செட்டப் பண்ணுங்க, ஒரு ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்போ? 1946ல சொல்றாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி செட்டப் பண்றாங்க. அதுக்கு மெம்பர்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. எப்படி எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை கொடுக்குறாங்க. எவ்வளவுனா 389 மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு? 389. இப்போ 389 மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா எப்படி ஆட்களை பிரிக்கிறது? அதாவது இந்தியாவில ஏகப்பட்ட ஸ்டேட் இருக்கு, ஏகப்பட்ட ப்ராவின்சஸ் இருக்கு, ஏகப்பட்ட டெரிட்டரிஸ் இருக்கு. இப்போ இதுல இருந்து எப்படி மக்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற போது
அப்போ எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ப்ராவின்சஸ்ல இருந்து 202 பேர் எடுக்கிறாங்க. ப்ராவின்சஸ் அப்படின்னா பிரிட்டிஷ் ஒரு 11 ஸ்டேட்டை வச்சிருந்தது. பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவில ஏற்கனவே ஸ்டேட்டா பிரிஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா 11 ஸ்டேட்டா நம்ம இந்தியாவை பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்க 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ்ல இருந்து 292 பேர் வந்து செலக்ட் பண்றாங்க. ஓகேவா. அடுத்தது ஸ்டேட்ஸ். இது என்ன ஸ்டேட்ஸ்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது பிரிட்டிஷ் காலத்துல அந்த டைம்ல யார் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தா நம்மள நிறைய மன்னர்களும் அப்புறம் குறுநில மன்னர்கள் இப்படிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது இந்த ஜமீன்தார்கள்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து எவ்வளவு பேர் எடுத்தாங்க 93 மெம்பர்ஸ். அடுத்தது சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ் அப்படின்னு ஒரு 4 இடம் இருந்தது. என்னலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன் டெல்லி. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் டெல்லி. அடுத்தது வந்து என்னன்னா அஜ்மீர். AJMEER அஜ்மீர். ஓகேவா. மூணாவது வந்து என்னன்னா கூர்க். COORG. ஓகேவா. கூர்க். ஸோ நாலாவது என்னன்னா இந்த பலுச்சிஸ்தான். ஸோ மொத்தம் 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்னு 4 ப்ராவின்சஸ் இருந்தது. ஓகேவா. ஸோ அது என்னன்னா டெல்லி, அஜ்மீர், கூர்க், பலுச்சிஸ்தான். பலுச்சிஸ்தானை ஏன் தனியா இப்போ எழுதியிருக்கேன் அப்படின்னா அது வந்து பாகிஸ்தான்ல இருக்கு, இப்போ இந்தியால கிடையாது. பலுச்சிஸ்தான் இஸ் இன் பாகிஸ்தான் நவ். முன்னாடி பாகிஸ்தான் இந்தியா ஒரே நாடு தானே. ஸோ பிரிஞ்சு போயிட்டாங்க பலுச்சிஸ்தான், அதனால தனியா எழுதியிருக்கோம். ஸோ ஸ்டேட்ல இருந்து அதாவது 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்ல இருந்து, அதாவது 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்ல இருந்து 292 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து 93, சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ்ல இருந்து 3. இந்த பலுச்சிஸ்தானை தனியா எழுதிருக்கேன். இதுவும் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்குள்ள தான் வரும். இப்போ பாகிஸ்தான்ல இருக்காங்க, நம்ம தனியா எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ ஆட்களை போட்டாச்சு, ஃப்ரேம் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன வேலை? மீட்டிங்கை போடுறது தான் வேலை. ஸோ மீட்டிங் போடுறாங்க பாருங்க. First meeting. All these data are very very important. You have to take notes of everything. Don't ask me what to take and what not to take. Everything is important from making of Indian Constitution. Okay, making of Indian Constitution க்கு அப்புறத்துல இருந்து நான் என்னெல்லாம் கொடுக்குறேனோ everything is important. இதுல எது முக்கியம் இல்லைன்னா கேட்கக்கூடாது. எல்லா பாயிண்ட்ஸுமே முக்கியம் தான் நம்ம வரக்கூடியதுல. ஓகேவா. So first meeting December 9, 1946. This is very very important date. December 9, 1946. ஸோ மீட்டிங் போட்டாச்சு. மீட்டிங்க்கு எல்லாரும் வந்தாச்சு. அந்த டைம்ல பிரசிடென்ட் ஒரு லீடர் இல்லை அப்படிங்கிற போது என்ன பண்ணாங்க, டெம்பரரியா ஒரு பிரசிடென்ட்டை போடுறாங்க. யாருன்னா டாக்டர் சச்சினானந்த சின்ஹா அப்படிங்கிறவரை டெம்பரரியா இந்த மீட்டிங்க்கு மட்டும் இன்னைக்கு மட்டும் அப்படின்னு டெம்பரரியா பிரசிடென்ட்டை போடுறாங்க. ஸோ ஏன் அவரை போட்டாங்க அப்படின்னா அவர் தான் ஓல்டஸ்ட் மெம்பர். அந்த மீட்டிங்ல இருந்ததுலேயே அவர் தான் கொஞ்சம் நல்ல வயசு, ரொம்ப வயசானவர், அதனால அவரை போட்டாங்க. ஓகேவா. இப்போ பெர்மனன்ட் பிரசிடென்ட் தேவை. ஓகேவா. அப்போ யாரை எடுக்கிறாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாதை தான் பெர்மனன்ட் பிரசிடென்ட்டா போடுறாங்க. ஸோ they will ask you a question like this. When did the first meeting held? December 9, 1946. Who is the temporary president of the first meeting? Dr. Sachinanda Sinha. And who is the permanent president? Who is the first permanent president? Keta Dr. Rajendra Prasad. So first prime minister. Who is the permanent president? அப்படின்னு கேட்டாலே யார் அது? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா. ஸோ பெர்மனன்ட் பிரசிடென்ட் போட்டாச்சு. இப்போ வைஸ் பிரசிடென்ட்டும் போடுறாங்க, ஒரு 2 பேரை போடுறாங்க. HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. எப்படி? HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி, இப்படி 2 பேர் போடுறாங்க. ஒரு ஹெட், 2 வைஸ் ஹெட் போட்டாச்சு. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் செஷன். ஃபர்ஸ்ட் மீட்டிங்னா ஃபர்ஸ்ட் செஷன். இப்போ எப்படி எத்தனை செஷன் நடந்தது அப்படின்னா 11 செஷன் நடந்திருக்கு. எத்தனை நாளைக்கு உள்ளாடி? 166 நாளைக்கு உள்ளாடி 11 செஷன் நடந்திருக்கு. அதாவது 11 மீட்டிங் நடந்திருக்கு. 164க்கு இன் பிட்வீன் 160 டேஸ் 166 டேஸ்ல 11 செஷன்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. அண்டர்ஸ்டுட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. 11 செஷன் நடத்துறாங்க. அந்த செஷன்ஸ்ல அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பிரசன்ட் பண்றாங்க. அதாவது கொஞ்சம் திருத்தங்கள்லாம் கொண்டு வராங்க. இப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கொண்டு வச்சுட்டாங்க, நாங்க இதெல்லாம் பண்ண போறோம்ப்பா, கான்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது
கொஞ்சம் திருத்தங்கள், அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் திருத்தம், அதாவது கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. இது இது வேணும், இது இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்ஷன் பண்றாங்க. அப்படி எத்தனை கரெக்ஷன் வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க அப்படின்னா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கரெக்ஷன்லாம் வேணும் அப்படின்னு சொல்ல மாதிரி அப்படின்னு, அதாவது என்ன சொல்றது, பெட்டிஷன் மாதிரி இவ்வளோ 473 பெட்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த 11 செஷன்ஸ்லயும் இவ்வளோ பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 11 செஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா கான்ஸ்டிடியூவன்ட், அந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதுறதுக்கு, அந்த கான்ஸ்டிடியூஷன் நம்மளோட அரசியல் சட்டத்தை எழுதுறதுக்காக அந்த 11 செஷனையும் போட்டு அதுல இவ்வளோ இது ப்ரெசென்ட் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியா அந்த இது முடியிற டைம்ல தான் நமக்கு கான்ஸ்டிடியூஷன், அந்த சட்டம் அப்படிங்கிறதே நமக்கு சட்ட அந்த புக் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டிடியூஷன் புக் அது வந்து நமக்கு வெளியே வருது. புரிஞ்சுதா? 11 செஷன் போட்டு அது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி 160 டேஸ்ல 11 செஷன் போட்டிருக்காங்க. 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? அடுத்தது டிராஃப்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன். அதாவது என்ன சொல்றது, டிராஃப்ட் அப்படின்னா என்ன சொல்றது, அதோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. நீங்க எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ளூ பிரிண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் படி தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூவன்ட், இந்த இதுக்கு கான்ஸ்டிடியூஷனுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டவர் யாரு அப்படின்னா, ஹி இஸ் த சேர்மன், ஹி இஸ் ஆல்சோ த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. நம்ம நிறைய கமிட்டி பார்ப்போம். ஸோ அந்த கமிட்டியில் ஒரு கமிட்டி தான் டிராஃப்டிங் கமிட்டி. அதோட சேர்மனும் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட டிராஃப்ட் எழுதினவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அம்பேத்கர், யூ ஷுட் நாட் ஃபர்கெட் அம்பேத்கர். ஸோ இவரு தான் வந்து என்ன டிராஃப்ட் பண்ணிக்க, அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணதே டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். ஸோ ஹீ இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஹூ இஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கேட்கலாம். Who is the chairman of drafting committee? Who drafted the constitution? So எல்லாமே வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். Got it? So next போலாம். அடுத்தது கான்ஸ்டிடியூஷன் adopted on. கான்ஸ்டிடியூஷனை 11 செஷன் போட்டு 164க்குள்ளாடி ஒரு 11 செஷன் போட்டு ஆட்கள்லாம் சேர்ந்து 389 பேர் சேர்ந்து எல்லாம் எழுதி எடுத்து நிறைய சஜஷன்ஸ்லாம் சொல்லி எடுத்து எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ கான்ஸ்டிடியூஷன் என்னைக்கு அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு, இது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணப்பட்டது என்னைக்குன்னா, இது ஒரு 2 டேட் வரும். ஒன்று வந்து கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணப்பட்ட நாள். என்னது? ஒன்று கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணப்பட்ட நாள், இன்னொன்று கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ், எப்போ அதை சட்டமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு 2 டேட் இருக்கும். இந்த 2 டேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அடாப்டட் ஆன் நவம்பர் 26, 1949. நவம்பர் 26, 1949. இந்த டேட் ஒன்றா இருக்கும், மாசமும் இயரும் வேற இருக்கும். ஓகேவா? ரெண்டுமே 26 தான். இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே 26 தான். இது என்ன டேட்னா நம்மளோட ரிபப்ளிக் டே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சுதந்திர தினம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ 26th January 1950, சாரி சுதந்திர தினம், குடியரசு தினம் இல்லையா? ஸோ குடியரசு தினம் என்னைக்கு? 26 January 1950. ஸோ அன்னைக்கு தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ். ஸோ அந்த 26ம் அந்த 26ம் ஒன்று தான். இது ஜான்வரி 1950. இது வந்து அதுக்கு முன்னாடியே, ஜான்வரிக்கு முன்னாடி எந்த மாசமும் இல்லை. அப்போ அது 49ல தான் இருந்திருக்கும், 49ல தான் பண்ணியிருக்க முடியும். இது எப்போனா நவம்பர் 26, 1949. இங்கே 26th January 1950 நம்மளோட குடியரசு தினம், நம்மளோட ரிபப்ளிக் டே. ஓகே, காட் இட்? ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அடாப்டட் ஆன் நவம்பர் 26, 1949. அப்போ இருக்கும்போது இதில் கொஞ்சம் திங்ஸ் என்னெல்லாம் அந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது அப்படின்னா, ப்ரியாம்பிள் இருக்குது, அடுத்த பார்ட்ஸ் இருக்குது, அடுத்தது என்ன ஆர்டிக்கிள் இருக்குது, அடுத்த ஸ்கெடியூல் இருக்குது. இந்த மாதிரி 4 விஷயங்கள் அதில் இருக்குது. ஓகேவா? இது போக போக இதெல்லாம் என்னது நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரியாம்பிள் இருக்கு. ப்ரியாம்பிள் மீன்ஸ் இட்ஸ் an இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பார்ட்ஸ் இருக்கு, ஆர்டிகல்ஸ் இருக்கு, ஸ்கெடியூல் இருக்கு. இது வந்து பிஃபோர் அண்ட் நவ் ஏன் அப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, அதாவது முன்னாடி, அதாவது இந்த 26 January 1950 வரும்போது இதெல்லாம் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் இப்போ நம்ம 2021க்கு வந்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த டைம்ல 1950 எழுதுனது, அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இப்போ இவ்வளோ இருக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பிஃபோர் அண்ட் நவ். இது ஈஸியா படிக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாமே ஒரே இடத்துல எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ பிஃபோர் ஒரு ப்ரியாம்பிள் இருந்தது, இப்போவும் ஒரே ஒரு ப்ரியாம்பிள் தான் இருக்கு. ப்ரியாம்பிள் இட்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், யூ நோ நீட் டு ஹேவ் 2 or 3 more இன்ட்ரோடக்ஷன் இல்லையா? ஸோ ப்ரியாம்பிள் வந்து அப்பவும் ஒன்று தான், இப்போவும் ஒன்று தான். நெக்ஸ்ட் பாருங்க, பார்ட்ஸ் வந்து 22 பார்ட்ஸ் தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சாம்.
இப்போ வந்து 25 பார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா 395 ஆர்டிகல்ஸ் இருந்திருக்கு. இப்போ எவ்வளவு இருக்குன்னா 465 ஆர்டிகல்ஸ். ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா 8 ஸ்கெடியூல் இருந்தது, இப்போ 12 ஸ்கெடியூல்ஸா இருக்கு. இந்த டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். ஓகேவா? ஸோ ப்ரியாம்பிள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது, பார்ட்ஸ் முன்னாடி எவ்வளோ இருந்தது, ஆர்டிகல்ஸ் முன்னாடி எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸ்கெடியூல் முன்னாடி எவ்வளோ இருந்து இப்போ எவ்வளோ இருந்தது கேட்கலாம். ஸோ எவ்ரி டேட்டா இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். இந்த இதெல்லாம் புரிஞ்சுதான் உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் என்னைக்கு அடாப்ட் பண்ணாங்க, கான்ஸ்டியூஷன் எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்தது, அப்புறம் முன்னாடி ப்ரியாம்பிள் பார்ட்ஸ் ஆர்டிகல் ஸ்கெடியூல் எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். அடுத்தது salient features of the Indian Constitution. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட உள்ள அதோட முக்கியமான கேரக்டர்ஸ் என்னெல்லாம், என்னென்ன தனித்துவமான கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த salient features அப்படிங்கிறது. தனித்துவமா ஒரு ஸ்பெஷாலிட்டியா என்ன இருக்கு அதுல அப்படின்னா, இங்க ஒன்னு எழுதியிருக்கேன் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எழுதினவர், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எழுதினவர் யாருங்கிறது ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன் கையால் எழுதப்பட்டதான், டைப் பண்ணது கிடையாது, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கையால் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் தி ரிட்டன், அதாவது இன்னும் மற்ற கண்ட்ரீஸ்லாம் கையால் எழுதின கான்ஸ்டிடியூஷன்லாம் வச்சிருந்துருப்பாங்க போல இருக்கு. அது இல்லை, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் தான் லென்த்தியஸ்ட், அதாவது ஏகப்பட்ட பேஜ் இருக்கு, ஏகப்பட்ட பேஜ் உள்ள ஒரே ஒரு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். இதுதான் ஸ்பெஷாலிட்டி, கையால் எழுதப்பட்டது, எதுவுமே டைப் பண்ணல அவங்க, எல்லாமே கையால. ஒரு 600 பேஜ் 300 பேஜ் இருக்குன்னா அத்தனையும் கையால் எழுதணும், எத்தனை நாள் ஆயிருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே கையால் எழுதுனது. இது யார் எழுதுனா அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். யார் எழுதுனா அப்படின்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா, இவர் தான் எழுதினது. யார் எழுதுனா? பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா, இவர் தான் எழுதினது. இவர் ஒரு கேலிகிராஃபர்னா என்ன சொல்றது, கேலிகிராஃபர்னா ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவரு சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு இந்த முத்துமுத்தா எழுதுவாங்க அப்படிம்பாங்கல்ல. ஸோ ஒரு சூப்பரா ஒரு ஸ்டைலோட எழுதுவாங்க, அதான் கேலிகிராஃபர், ஒரு ஸ்டைலிஸ்ட், ஒரு ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரு ஸ்டைலிஸ்ட் மாதிரி கேலிகிராஃபர். ஸோ இவரு தான் வந்து எழுதியிருக்காரு. என்ன ஸ்டைல் எழுதுவாருன்னா இட்டாலிக் ஸ்டைல் அப்படின்னா இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்காரு. இட்டாலிக் ஸ்டைல்னா என்னது, சர்ச் எழுதுவாங்கல்ல, இட்டாலிக் ஃபாண்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, இட்டாலி சைஸ் பார்த்துருப்பீங்க, அண்டர்லைன் அப்புறம் வந்து பெருசு பண்றது, இந்த மாதிரி பார்த்துருப்பீங்களா. இவர் வந்து என்ன ஸ்டைல்னா இட்டாலிக் ஸ்டைல், அதாவது சரிச்சு எழுதுறது. இட்டாலி சைஸ் பண்றதுன்னு என்னன்னு தெரியும்ல. ஸோ இவர் வந்து இட்டாலிக் ஸ்டைல் எழுதியிருப்பாரு இங்கிலீஷ்ல. இதை வந்து கையால ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது பாருங்க, borrowed from various countries. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து மொத்தமும் நம்மளோட ஐடியாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது ஒவ்வொரு பாயிண்டையும் இங்கிருந்து ஒரு 4 ஆப்பிரிக்கால இருந்து ஒரு 4 பாயிண்ட் சுடு, அப்புறம் பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு 4 பாயிண்ட் சுட்டு, அப்புறம் ஜெர்மனில இருந்து கொஞ்சம் சுட்டோம், அதுக்கப்புறம் வேற எங்க அயர்லாந்துல இருந்து, தென் வந்து ஆஸ்திரேலியால, கனடால, ஜப்பான்ல, அப்புறம் அமெரிக்கால, வேற எங்க ரஷ்யால, ஒரு இடத்துலயும் விட்டு வைக்கல, எல்லா இடத்துலயும் 5-6 பாயிண்ட் எது ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது நல்லா இருக்கோ அதை அவங்களுக்குள்ள கான்ஸ்டிடியூஷன்லாம் வாசிச்சு எடுத்து அதுல இருந்து ஒரு 4-5 பாயிண்ட் சுட்டு எடுத்து உருவாக்குனதுதான். இட் இஸ் borrowed ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரி. கிட்டத்தட்ட 60 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க அவசியம் இல்லை. ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 10 கண்ட்ரி, ஒரு 11 கண்ட்ரி கிட்ட, 12 கண்ட்ரி கிட்ட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன். ஓகேவா? இந்த பார்ட்ஸ் என்ன, ஸ்கெடியூல் என்ன, என்னென்ன சோர்சஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் நான் தனித்தனி வீடியோ உங்களுக்கு போட்டுக்காங்க, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு இதெல்லாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் a lengthiest of all written. அடுத்தது எங்க borrow பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்க, இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃபிளெக்சிபிள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரிஜிட்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அந்த டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. அடுத்தது ஃபிளெக்சிபிள், அவங்க வந்து லிபரலான டீச்சர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள
நிறைய சட்டங்கள் வந்து சில சட்டங்கள் வந்து என்ன இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான சட்டமா இருக்கு. அதை வந்து முறியடிக்கவே முடியாது உங்களால. ஆனா சில சட்டம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கு. சில டைம்ல அது வந்து நீங்க வந்து உடைச்சிக்கலாம். அந்த அந்த ஆக்ட் அந்த ரூலை வந்து நீங்க வந்து உடைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட்லி ரிஜிட் பார்ட்லி ஃபிளெக்சிபிளா இருக்கு. அடுத்தது பாருங்க, இட் எஸ்டாப்ளிஷ் த ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபெடரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றது. அதாவது மத்திய மாநில அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றது மாதிரி ஒரு விஷயத்த இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. எது? இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அடுத்தது பாருங்க, எஸ்டாப்ளிஷ்ட் பார்லிமெண்டரி சிஸ்டம் போத் இன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். அதாவது ரெண்டுலயுமே பார்லிமெண்டரி இருக்கு. இப்போ சென்ட்ரல்ல நீங்க பாத்தீங்கன்னா ராஜ்யசபா, ஸ்டேட் பாத்தீங்கன்னா லோக்சபா. ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிடன் அடுத்தது போலாம். இதெல்லாம் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? அடுத்தது பாருங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும், 2-3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா சாலியன் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு 17 கிட்ட உண்டு. இந்த 10th லெசன்ல உங்களுக்கு ஒரு 5-6 தான் கொடுத்துருக்காங்க. நான் அதுல எக்ஸ்ட்ரா ஒரு 3 எழுதியிருக்கேன். நோட் இட் டவுன். ஓகே. மேக் இந்தியா as a secular state. செக்யூலரிசம், செக்யூலர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மத சார்பற்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடா, அதாவது இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முஸ்லீம் கண்ட்ரி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி தான். அவங்களே வந்து அந்த கவர்மெண்ட்டே வந்து சொல்லணும் நாங்கள் வந்து முஸ்லீம் கண்ட்ரி அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. இட் இஸ் அ செக்யூலர் ஸ்டேட். நாங்கள் வந்து எந்த மதமும் கிடையாதுப்பா, எல்லா மதமும் எங்களுக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அதாவது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரினா இண்டிபெண்டனான நீதித்துறை. அதாவது நம்மளோட நாட்டுல நீதித்துறை இருக்கிறது இல்லையா? சோ அந்த துறை வந்து இண்டிபெண்டா செயல்படலாம். அதுக்கான ஒரு சட்டமும் நம்மகிட்ட இருக்கு. சோ நீதித்துறை இண்டிபெண்டா இருந்தா என்ன ஆகும்? நீதி நல்லா நடக்கும். அதாவது ஸ்டேட்டோட எல்லா விஷயமும் அந்த நீதித்துறை பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இண்டிபெண்டனா இண்டிபெண்டனான அந்த இண்டிபெண்டா விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்டேட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்குவாங்க. ஸோ அந்த இது ப்ரொவைட் பண்ணது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அடுத்தது யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அது பண்ணதும் இல்லாம இட் கேவ் ரைட் டு வோட் அபவ் 18 years. ஸோ யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு இத்தனை வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஓட்டு உரிமை கொடுக்கறது. அதான் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். ஸோ எத்தனை வயசுக்கு மேலனா 18 வயசு வந்துட்டோம்னா நம்ம வந்து ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல தான். அதுக்கப்புறம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இது ஏன் ரொம்ப பெருசா சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க அமெரிக்காலாம் போனீங்கன்னா டபுள் சிட்டிசன்ஷிப் வேணும். அதாவது நீங்க ஒரு அமெரிக்கன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், அப்புறம் நீங்க அதுல ஏதாவது ஒரு ஸ்டேட்ல இருப்பீங்க. இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்னு ஒரு ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தனியா ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கணும். அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்க ஒரு இந்தியன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பும், நீங்க தமிழ்நாட்டுல உள்ள ஒரு ஆள்னா அதுக்குன்னு ஒரு தனி சிட்டிசன்ஷிப். புரியுதா? இதான் டபுள் சிட்டிசன்ஷிப் அங்கெல்லாம் அமெரிக்காலலாம். ஆனா நமக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியன் அப்படிங்கிற ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தா போதும். அடுத்தது ப்ரொவைட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் டு மைனாரிட்டி, SC ST இவங்களுக்கு எல்லாருக்குமே தனியாவே அவங்களுக்குன்னு தனியா அவங்க வந்து நிறைய நலத்திட்டங்கள்லாம் செய்யறாங்க. ஸோ இதுவும் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். காட் இட்? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். அடுத்தது preamble. You have to know about our preamble. Preamble is a very wonderful, beautiful thing. ஓகேவா? ஸோ preamble அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சுவலா இன்ட்ரோடக்ஷன். இப்போ ஒரு புக்கு நீங்க எழுதுறீங்கப்பா, நீங்க ஒரு புக்கு வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கோட ஃப்ரண்ட்ல என்ன இருக்கும்? ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் preamble. ஸோ preamble என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐடென்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஐடென்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்றாங்க. So preamble na என்னது? Identity card of constitution. So preamble is also called as என்னன்னா identity card of constitution. இன்னொரு பேர் என்னன்னா preface of the constitution. ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல preface இல்ல introduction அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? புக் ஓபன் பண்ணோன்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ preamble introduction அப்படின்னால அது என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா
identity card of the constitution, preface of the constitution, key to the constitution, summary or essence of the constitution, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். what is summary or essence of the constitution, what is key to the constitution, what is called as identity card of the constitution, what is the preface to the constitution அப்படி கேட்கலாம். ஸோ நீங்க எழுதணும் that is preamble அப்படின்னு. ஸோ identity of the constitution அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா N.A. பல்கிவாலா. என்னவாலா? பல்கிவாலா. ஸோ ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் N.A. பல்கிவாலா. ஓகேவா? அடுத்தது ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டெய்ன்ஸ் ஐடியல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், பேசிக் பிரின்சிபல்ஸ். ஐடியல்ஸ் அப்படின்னா ஒரு 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 மாடல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாடல். அப்புறம் அப்ஜெக்டிவ் இருக்கு. அதுக்கப்புறம் பேசிக் பிரின்சிபல்ஸ், நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்னலாம் இருக்கு, அந்த என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற பேசிக் பிரின்சிபல்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ சம்மரி ஆர் எசன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், கீ டு த கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? சரி, அடுத்தது போலாம். ஸோ இந்த ப்ரீஆம்பிள் எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ரிட்டன் பை ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி போட்டிருப்பாரு. ஓகேவா? ஸோ அதுல இந்த ப்ரீஆம்பிள் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கணும், இந்தந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னா இந்தந்த வார்த்தையெல்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ ப்ரீஆம்பிள என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜவஹர்லால் நேரு எழுதினா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் படி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ப்ரீஆம்பிள் வாஸ் அடாப்டட் ஆன் January 22, 1947. எப்போ? January 22, 1947. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 டேட்ஸ் பார்த்தோம். எதில் உள்ள டேட்ஸு? நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் எப்போ ஆக்டுக்கு வந்தது அப்படின்னு 2 டேட் பார்த்தோம். இப்போ என்ன டேட் பார்க்குறோம் அப்படின்னா இந்த ப்ரீஆம்பிள் எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா January 22, 1947 இந்த டைம்ல தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது என்னன்னா amended once by 42nd Constitution Amendment Act 1976. ஏ அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு அர்த்தம். 1976 அதாவது அமெண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரீஆம்பிள. அதாவது திருத்தி எழுதியிருக்காங்க. எப்பன்னா 42nd Constitution Amendment Act 1976ல 47ல அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1976ல இதை வந்து என்ன ஆக்ட் சொல்லுவாங்க? 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நம்ம அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம நிறைய படிப்போம். ஓகேவா? அதுலயும் இந்த 42nd அடிக்கடி வரும். அதனால இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த இயர்னு. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 1976ல ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து ப்ரீஆம்பிள அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் கேட்பாங்க எத்தனை வாட்டி ப்ரீஆம்பிள வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க? ஒன்லி ஒன் டைம். அப்புறம் எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இது வந்து பண்ணாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு 3 வார்த்தையை வந்து ஆட் பண்றாங்க. எப்படி? ஒரு 3 வார்த்தையை ஆட் பண்றாங்க. என்ன வார்த்தைனா சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 வார்த்தையை வந்து ஆட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ என்ன வார்த்தை? சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு 3 வார்த்தையை ஆட் பண்றாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அவங்க வந்து திருத்தம் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. நம்மளோட ப்ரீஆம்பிள் எப்படி பிகின் ஆகுது, எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. ஓகேவா? எப்படி நம்ம ப்ரீஆம்பிள் ஹவு டஸ் த ப்ரீஆம்பிள் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா எப்படி ஸ்டார்ட் ஆகுது? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன் டிரைவ்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் யாருன்னா பீப்புள். அதாவது கான்ஸ்டிடியூஷன் நம்மளோட சட்டம் இது வந்து யார்கிட்ட இருந்து அந்த அத்தாரிட்டி பெற்றுச்சு அப்படின்னா பீப்புள் தான். நீங்க அங்க போய் பிரைம் மினிஸ்டர் இருந்து
பிரசிடென்ட் இருந்து தான் அந்த சட்டத்துல அந்த சட்டத்தோட அதிகாரம் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. பீப்புள் தான் எல்லாமே. நம்ம தான் ஒரு ஆளை ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த 395 பேர் நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணி நாமினேட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால நம்ம தான் பெரிய ஆளு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஒரு பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ பெரிய ஆள் கிடையாது. பீப்புள் தான் பெரிய ஆள். நம்ம தான் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி நம்மளுக்கு தான், அதாவது நமக்காக தான் தலைவர்களுக்காக மக்கள் கிடையாது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் டிரைவ்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் யார்? இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் நாட் கதை, ஓகேவா? அது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் டிரைவ்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் பீப்புள். நம்ம சட்டம் வந்து யார்கிட்ட இருந்து அதிகாரம் பெறுது அப்படின்னா பீப்புள்கிட்ட இருந்து தான், ஓகேவா? ப்ரீஆம்பிள் என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ப்ரீஆம்பிள்ல இருந்து கொஞ்சம் லைன்ஸ் மட்டும் எழுதியிருக்கோம். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், இதை பார்க்கலாம். Preamble states that India is a sovereign, socialist, secular, democratic republic அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. India is a sovereign, socialist, secular, democratic republic. இதை படிக்கணுமானா ஆமா கண்டிப்பா படிக்கணும். அதுவும் இந்த வரிசையில தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் செக்யூலர் எழுதிட்டு சோசியலிஸ்ட் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக்க போட்டு அப்படி எழுதக்கூடாது. ஏன்னா இதை கொடுத்துட்டு இதோட வரிசைப்படுத்துங்கன்னு கூட கேட்டிருக்காங்க. ஒரு 4னா இதுல இருந்து ஒரு 4 இது கொடுத்துட்டு இதை வரிசைப்படுத்துங்க, ப்ரீஆம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்க, எதுக்கு அடுத்தால இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. ஸோ சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் நான் இங்கே எழுதி வச்சிருக்கேன். இது வேற யாரோ சொன்னதுதான். ஸோ இந்த ஓவி, இந்த ஓசி, இந்த இசி 3 எஸ் தானே, அதனால அதை மட்டும் கீழே எழுதியிருக்கேன். முதல்ல ஓவி, இந்த ஓசி, அப்புறம் இசி அப்படிங்கிறது, அப்புறம் டெமோக்ராட்டிக் டி ஆர், அது வேற வேற வார்த்தை, அதனால டாக்டர் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்டிஸ், லிபர்ட்டி இதெல்லாம் வரும். அதுக்கு ஜேஎல்இஎஃப்னு எழுதியிருக்கேன், ஓகேவா? இந்த ஓவி, ஓசி, இசி இதை எப்படி 3மே எஸ் தான். நீங்க எஸ்ன்னு எழுத முடியாது. இல்லை அந்த எஸ்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த ஓவி, ஓசி, இசி, அதாவது இதை வேற ஒருத்தர் சொன்னது, சிரிக்காதீங்க. ஓவியா, நம்ம பிக் பாஸ் ஓவியா, ஓசியா ஈஸியா கிடைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காமெடியா தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஓகேவா? ஓவியா, ஓசியா ஈஸியா கிடைக்க மாட்டாங்க. ஸோ சாவரன் எஸ் ஓவி, ஓசியா ஓ சோஷியலிஸ்ட், ஈஸியா செக்யூலர், ஓகேவா? ஸோ அடுத்தது டெமோக்ராட்டிக், டாக்டர் டி டெமோக்ராட்டிக், ஆர் ரிப்பப்ளிக். ஸோ 3 எஸ், அப்புறம் டாக்டர், அப்புறம் ஜேஎல்இஎஃப், ஓகேவா? ஸோ ஓவியா, ஓசியா ஈஸியா கிடைக்க மாட்டாங்க, அப்புறம் ஒரு டாக்டர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக், அப்புறம் ஜேஎல்இஎஃப் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம், ஓகேவா? இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிரிக்காதீங்க ப்ளீஸ். Okay, then next it aim to, இதோட aim என்னன்னா, நம்ம preambleோட main aim என்னன்னா, to secure all citizens social, economic and political justice. நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லை, இந்த ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தால ஜேஎல்இஎஃப்னு சொன்னால இது ஜே, அடுத்தது இது எல் லிபர்ட்டி, அடுத்தது இ ஈக்குவாலிட்டி, அடுத்தது எஃப் ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ இந்த வார்த்தைகள் மட்டும் நீங்க வச்சா போதும், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஓகேவா? அது 3 எஸ், அப்புறம் ஒரு டாக்டரு, அப்புறம் ஜேஎல்இஎஃப். இந்த 3 எஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்க போறீங்க? ஓவியா, ஓசியா ஈஸியா கிடைக்க மாட்டா, அப்புறம் டாக்டர் டி வந்து டெமோக்ராட்டிக், ஆர் வந்து ரிப்பப்ளிக், ஜேஎல்இஎஃப் வந்து ஜே வந்து ஜஸ்டிஸ், எல் லிபர்ட்டி, இ ஈக்குவாலிட்டி, எஃப் ஃப்ராட்டர்னிட்டி. இந்த வார்த்தைகள் நீங்க வரிசையா தெரிஞ்சு வச்சுக்கணும், ஒன்று பின்ன ஒன்று போடக்கூடாது. ஸோ சொல்லுங்க பார்ப்போம். 3 எஸ், மொதல் எஸ் வந்து ஓவியா, சாவரன், ஓசியா சோஷியலிஸ்ட், ஈஸியா செக்யூலர், 4வது டாக்டர் வரும், டி வந்து டெமோக்ராட்டிக், ஆருக்கு ரிப்பப்ளிக், அடுத்த ஜெல்எஃப் வரும், ஜேஎல்இஎஃப், ஜேக்கு ஜஸ்டிஸ், எல்லுக்கு லிபர்ட்டி, இக்கு ஈக்குவாலிட்டி, எஃப்க்கு ஃப்ராட்டர்னிட்டி, ஓகே? நெக்ஸ்ட் போலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ஓகேவா? ஸோ இதில் ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க.
இந்த நம்ம JLEF பார்த்தோம் இல்லையா, அந்த LEF லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி இந்த வார்த்தைகள் யார்கிட்ட இருந்து எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா 1789 ஒரு பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது. பிரான்ஸ்ல ஒரு ரெவல்யூஷன் நடந்தது. அது ஒரு பெரிய கலவரம். ஓகேவா, பெரிய ஒரு விஷயம், பெரிய புரட்சி, கலவரம் இல்ல புரட்சி. அந்த 1789 புரட்சியில இந்த 3 வார்த்தைகளை இந்த மக்கள், பிரெஞ்சு மக்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. என்னன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு 3 வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ லிபர்ட்டினா உங்களுக்கு என்ன தெரியும் வந்து ரொம்ப நீங்கள் வந்து லிபரலாக விடணும். ஈக்குவல்னா எல்லாரும் ஈக்குவல். ஃப்ராட்டர்னிட்டின்னு என்ன அர்த்தம்னா எல்லாரும் நம்மளோட அண்ணன் தம்பிங்க, அந்த மாதிரி ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ இந்த 3 வார்த்தைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 1979 இந்த ஸ்லோகனை இவங்க யூஸ் பண்ணாங்க. அங்கேருந்து தான் நம்ம பிரியாம்பிள நம்ம எடுத்தோம். ஓகேவா, அடுத்தது சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் பிரியாம்பிள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ சிட்டிசன்ஷிப் பார்க்கலாம். டைம் என்னன்னு பார்த்துக்கிறேன், 1 minute. Oh my god, 36 minutes ஆயிடுச்சு. ஸோ இந்த பார்ட்டை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சிட்டிசன்ஷிப் மேலே நம்ம அடுத்த பார்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ ரெஸ்பாண்ட். ஓகே, தேங்க்யூ.